The Chennai Silson Wow Summer Sale. Let the celebrations begin. ஸ்கின் கேர் பற்றின அறிவு ரொம்ப காலத்துக்கு எனக்கு இருந்ததே கிடையாது. பிகாஸ் நான் வந்து எந்த க்ரீம் எதுவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. அது தேவையில்லை அப்படின்னு நான் நினச்சிருந்தது உண்டு. ஸ்கின் ரொம்ப டல்லாக தண்ணியே இல்லாமல் ஈரமே இல்லாமல் இருக்கும்போது இது யூஸ் பண்ணுறது நல்லது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு எனக்கு ஹேர் பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த ஆம்லா ஷாட்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது எடுத்துக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ காலையில் எழுந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், இந்த கலர் நம்ம போட்டால் நல்லா இருக்குமா, ஏன்னா சமுதாயம் நம்ம நமக்குள்ள அதை திணிச்சிருக்கு. இது உனக்கு செட் ஆகாது, இது உனக்கு அதாகாது, இது ஃபேராக இருக்கிறவங்க போட்டால் அது. ஆனால் அதுக்குள்ளே இருந்து வெளியில் வரும்போது தான் இப்போ நான் வந்து தைரியமாக ஒன்று போட்டு போகும்போது வாவ்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் தான். ஒரு 1 ஹவர்ல ஈஸியாக நான் பார்த்தேன்னா ஒரு 350 கேலரிஸ் ஈஸியாக பர்ன் பண்ணியிருப்பேன். நீங்க ரெகுலரா பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னென்ன? சூப்பர். அது மேக்கப்போ ஸ்கின் கேரோ நம்ம முடிவு பண்ணுறது தான். நமக்கு தேவைன்னா நமக்கு தேவை. அதில் யார் கொஷின் பண்ணுறாங்க, கொஷின் பண்ணல, அதெல்லாம் கிடையாது. இப்போது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது அதிகமாகவோ கம்மியாகவோ அவங்கவுங்க மேக்கப் போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம போக வேணாம். இப்போ ஸ்கின் கேர் அப்படின்னு நம்ம வந்தோம்னா, ஸ்கின் கேர் பற்றின அறிவு ரொம்ப காலத்துக்கு எனக்கு இருந்ததே கிடையாது. பிகாஸ் நான் வந்து எந்த க்ரீம் எதுவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. அது தேவையில்லை அப்படின்னு நான் நினச்சிருந்தது உண்டு. பட் தென் எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். இப்போ இந்த தோடு இருக்குன்னா இதை வந்து அடிக்கடி தொடச்சி எடுத்து வைக்கிறது, ஒரு பொருளை வந்து தொடர்ந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும்போது தான் அதோட லைஃப் நிறைய இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அது நான் வந்து நான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த வெயிலுக்கும் இந்த வெளியில இருக்கிற இந்த தூசு அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம ஸ்கின் வந்து நம்ம அதுல மெயின்டைன் பண்றது, வெளியில போவோம் அதுல மெயின்டைன் பண்றது, நம்ம பாட்டுக்கு போனோம் வந்து மூஞ்சி கிட்ட ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்கின்ல நிறைய போர் இருக்கு, அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு நம்ம வீட்டுல பேசிக்கலா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் கத்துக்கிட்ட விஷயம். நானும் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போயிருக்கேன், நிறைய கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவங்க கொடுத்தது நானா நிறைய தேடி கண்டுபிடிச்சு படிச்சு ஸ்டார்ட் பண்ண ஸ்கின் கேர் தான் இது. எல்லாருக்குமே என்னன்னா அவங்களுக்கு ஒன்று யூஸ் ஆகும். இது வந்து நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க தான் வேணும். அன்பார்ச்சுனேட்லி நீங்க அப்படி கண்டுபிடிச்சாதான் இட் ஒர்க். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, நம்ம ஒர்க் பண்ணணும், அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ஸ்கின்னுக்குன்னு ஒண்ணு இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். டோனே இல்லை. இப்போ இந்த ஸ்கின் வந்து ஒரு சன்ஸ்கிரீன் போட்டா அது எனக்கு ஏத்துக்கும், இன்னொரு சன்ஸ்கிரீன் போட்டா எனக்கு பிம்பிள் வரும், இன்னொரு சன்ஸ்கிரீன் போட்டா அது என்ன டார்க்கா காட்டும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இன்னொரு சன்ஸ்கிரீன் போட்டா நம்ம வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து அப்புறம் தான் கத்துக்கணும். அந்த மாதிரி நான் கத்துக்கிட்ட விஷயம் பாத்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் செட்டாஃபில் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த செட்டாஃபில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். செட்டாஃபிலோட விலை குறைந்த மலிவு விலை இதுதான் இதுன்னு நான் சொல்லுவேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா, அக்வாசாஃப்ட். ஓகே, இதுவும் சூப்பரா இருக்கும். பயங்கர மாய்ஸ்சர் கொடுக்கும். மாய்ஸ்சரைசர் இது கண்டிப்பா நான் இது யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷும் அதே மாதிரி தான். நீங்க யூஸ் பண்ணி உங்க ஸ்கின், உங்களது ட்ரை ஸ்கின்னா இல்ல நார்மல் ஸ்கின்னா இல்ல வந்து ரெண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு ஸ்கின்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒண்ணு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து டெய்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல அப்பப்போ? காலையில ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். காலையில எழுந்த உடனே ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுருவேன். வெளியில போறேன்னா சன்ஸ்கிரீன் போடுவேன். ஒரு சிலர் வந்து நிறைய சன்ஸ்கிரீன் போட சொல்லுவாங்க, பட் நான் அப்படி போட மாட்டேன். தேவைப்படுது, இப்ப நான் வெளியில போறேன் அப்படின்னும் போது நான் சன்ஸ்கிரீன் போடுவேன். சன்ஸ்கிரீன் ஏன் போடணும்னு சொன்னாங்கன்னா, ஏஜிங்க இது பண்ணணும்னு சொல்றாங்க. பட் எல்லாமே வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நான் போடுறேன். இப்போ நான் ஏன் பர்டிகுலர்லி சன்ஸ்கிரீன் போட ஆரம்பிச்சேன்னா, எனக்கு வந்து டார்க் பேச்சஸ் வர ஆரம்பிச்சு. அது ஏன் காரணம்னு கேட்கும்போது சன்ஸ்கிரீன் போடாதது அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த இடத்துல நான் சன்ஸ்கிரீன் போட்டுதான் ஆகணும்ன்றதுனால ரொம்ப வெயில் இருக்கிற இடங்களுக்கு நான் கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடுவேன். ரொம்ப வெயில் இருந்தது, பயங்கர வெயிலே நான் இருக்க போறேன், ஷூட் பண்றேன் அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நான் தொடச்சிட்டு போடுவேன். அப்படி இல்லைன்னா காலையில ஒரு வாட்டி போடுறது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்கேயாவது மறுபடியும் வெயில போறேன் அப்படின்னும் போது போடுறது, அதோட அவ்வளவுதான். நான் பெருசா சன்ஸ்கிரீன் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் மாய்ஸ்சரைசர் காலையிலயும் போடுவேன், நைட்டும் போடுவேன். இப்போ அப்படின்னா மாய்ஸ்சரைசர் போடுறதுனால மட்டுமே வந்து ஸ்கின் வந்து மாய்ஸ்சர்டா இருக்காது. நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி நாளெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ
உள்ளேயும் நம்ம மாய்ஸ்சர்டா இருக்கணும், வெளியிலயும் அதை யூஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நான் இப்போ ரீசெண்டா இதெல்லாம் அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கண்டுபிடிச்சது லா ஷீல்டு எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைட்ராஜெல், இது வந்து நிறைய பேர் அதாவது ஹைட்ராலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மள வந்து நம்ம ஒரு ஒரு க்ளோ கொடுக்கும். நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லா தண்ணியே இல்லாம ஈரமே இல்லாம இருக்கும்போது இது யூஸ் பண்றது நல்லது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரோம் இல்லையா, வந்துட்டு கொஞ்சம் ஈரம் இருக்கணும் ஃபேஸ்ல. அந்த ஈரத்தோட இதை போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஃபேன்ல அதை அப்படியே காய விடணும். அது we should give it கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்து அதை காய விட்டோம்னா அது நல்லது. இதுவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடியே மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி நான் போடுவேன். ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம வந்து நான் எல்லாமே தொடர்ந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்னு யூஸ் பண்ணா இன்னொன்னு யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிளைகாலிக் கிரீம் வந்து ரொம்ப டார்க் பேச்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம், அங்கங்க டார்க்னஸ் இருக்கும்ல, அதுக்காக யூஸ் பண்றது தான் இது. இதுவும் அதே மாதிரி தான். தொடர்ந்து யூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வாரத்துல 2 நாள் யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இது என்ன ஆக்சுவலா நமக்கு என்ன பெனிஃபிட்டுக்காக நம்ம இப்போ வந்து டார்க் ஆகுதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி டார்க் பேச்சஸ் இருக்கும்ல, அங்கங்க எங்கெங்க டார்க் பேட்ச், இப்ப கையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டார்க் பேட்ச் வரும். சோ இது தொடர்ந்து போடும்போது அது கம்மியாகும் சொல்லுவாங்க. இப்ப பிம்பிள்னால உங்களுக்கு ஒரு டார்க் பேட்ச் வரும், அந்த மாதிரியான விஷயங்களை இது ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு லிப் பாம், இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாதிரி லிப் ட்ரை ஆயிடாம இது வந்து இது எல்லாமே வந்து நான் மெடிக்கல்ஸ்ல வாங்குற விஷயங்கள் தான் மோஸ்ட்லி. இது எல்லாம் பெருசா நீங்க ஆன்லைன்லயோ வேற கடைகள்லயோ போய் வந்து கிடைச்சிடாது. இது எல்லாமே வந்துட்டு ஃபார்மஸ்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து டாட் அண்ட் கீழ வந்து நைட் க்ரீம் வச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து எங்கேயாவது போனா ஃபேஸ் வாஷ், ஆக்சுவலி நம்ம பேக்ல போற இடத்துக்கு எல்லாம் நம்ம பெருசா எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கறதுனால, ஸோ இது வந்து ஃபேஷியல் கிளென்சர். இது வந்து ஃபாரஸ்ட் எசென்ஷியலோடது. இது என் பேக்ல இருக்கும். எங்க போனாலும் நான் திடீர்னு ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னா இதான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது ஹேண்ட் க்ரீம். ஹேண்ட் க்ரீம் நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாம். ஹேண்ட் க்ரீம் எப்பவுமே நல்லா இருக்கும். எனக்கு வந்து கை கொஞ்சம் ட்ரை ஆயிட்ட மாதிரி இருக்கணும்னா அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். அதனால ஹேண்ட் க்ரீம் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ற விஷயங்கள். இது தாண்டி ஏதோ ஒரு மேக்கப் பொருள், இப்ப லிப் பாம் வந்து நம்ம ஸ்கின் கேர்ல அது ப்ராசஸ் ஆயிடுச்சு, அது தாண்டி நான் இது மட்டும் ரெகுலரா யூஸ் பண்ணுவேன்னா என்ன மேக்கப் ப்ராடக்ட்? மேக்கப் 2 விஷயம் இது மட்டும் ரெகுலரா யூஸ் பண்ணுவேன்னா, ஒன்னு லிப்ஸ்டிக், இன்னொன்னு ஐப்ரோ பென்சில். இது 2ம் கண்டிப்பா இருந்ததுன்னா போதும், நான் எங்க இருந்தாலும் சர்வைவ் ஆயிடுவேன் மாதிரி. ஐப்ரோ பென்சில் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். பிளஸ் லிப்ஸ்டிக் வந்து எனக்கு லிப்ஸ்டிக்கா யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து ஐ ஷேடோ மாதிரி யூஸ் பண்ணுவேன். எல்லாமாவும் எனக்கு லிப்ஸ்டிக் இருந்துதான் போதும், இங்க போடுவேன் நான் ரெடி ஆயிட்டேன்ற மாதிரி. எத்தனை ஷேட்ஸ் வச்சிருக்கீங்க மேம்? நான் வந்து ரெட் கலர் எனக்கு பிடிக்கும், அப்புறம் மரூன், ஒரு மாதிரி பர்பிள் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவுதான். லைட் கலர்ஸ் கொஞ்சம் ஸ்கின் அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஜடாங் அப்படின்றது பிரைட் கலர்ஸ் தான் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப நம்ம ஸ்கின் கேருங்கும் போது வீட்லயே நம்ம சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்றாங்களா, இந்த தயிர் அப்ளை பண்றது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரினா பெருசா நான் அப்படி பண்ணது கிடையாது. ஆனா என்ன பண்ணலாம்னா, இந்த பழம் இருக்குல்ல, நம்ம பப்பாயா இருக்குல்ல, பப்பாயா தோல் சீவுவோம்ல, அந்த தோல் இது பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்றது, தயிர்ல சக்கரை போட்டு ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்றது, அப்புறம் தயிர் லெமன் வெறும் சக்கரை வச்சுட்டு அந்த தக்காளியில இது பண்ணிட்டு அதை வந்து அப்படியே தேய்ச்சிட்டே நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும் ரொம்ப. ஹேர் கேருக்கு என்ன மேம் பண்றீங்க? ஹேர் கேர் சூப்பர். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு எனக்கு ஹேர் பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அது வந்து கொஞ்சம் நிறைய உள்ள வந்து ஏதோ கம்மியாயிடுச்சு அப்படின்றதுனால, என்னோட அயன்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கறதுனால, அதுக்கப்புறம் நான் சப்ளிமெண்ட்ரி எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு ஏதாவது ஹெல்ப் இருந்ததா அப்படின்னு தெரியல. ஆனா நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், அந்த ஆம்லா ஷாட்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ காலையில எழுந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், ஒரு நெல்லிக்காய், அப்புறம் ஒரு 10 கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 3யும் அரைச்சிட்டு அதை வந்து ஒரு ஷார்ட் கிளாஸ்ல இது பண்ணிட்டு அப்படியே குடிச்சிடுவேன். அவ்வளவுதான். சோ அது ஐ திங்க் அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஹேருக்கு வந்து நீங்க மேல எல்லாம் எதுவும் அப்ளை பண்ண மாட்டேன். எதுவுமே பண்ணது கிடையாது. அந்த மாதிரி பெருசா நான் தான் பேசிக்கலி நான் கொஞ்சம் சோம்பேறி. இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா உட்காந்து பண்றது, ஹேருக்காக ஏதாவது பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணது கிடையாது. இப்போ என்ன பண்றேன்னா, இந்த 3 ஆயில் வாங்கி வச்சிருக்கேன் ஆக்சுவலி. இந்த ரோஸ்மேரி ஆயில், அதுக்கப்புறம் வந்து பெப்பர்மெண்ட், அதுக்கப்புறம் இது டீ ட்ரீ ஆயில். இந்த 3 ஆயிலையும் கலந்துட்டு அதை நான் மசாஜ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி 30 மினிட்ஸ் விட்டுட்டு நான் குளிச்சிருவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ ஜென்ரலா அந்த ஃபீமேல் அப்படின்னாலே ஷாப்பிங் நிறைய பண்ணுவாங்கன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க அடிக்கடி வாங்கக்கூடிய, ஜிமிக்கி சொல்லக்கூடாது, நீங்க அடிக்கடி வாங்கக்கூடிய ஒரு பொருள் எங்க வாங்குவீங்க?
நான் வந்து எனக்கு பாடி ஸ்பிளாஷஸ், பெர்ஃப்யூம்ஸ் அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நான் ஒரு விஷயம் அடிக்கடி வாங்குவேன்னா, அது அதுவா தான் இருக்கும். ஓகே. இந்த மாய்ஸ்சரைசர், கிரீமு அது இதெல்லாம். அது நான் மோஸ்ட்லி வாங்குறது வந்து நான் என்னோட என்னோட பெர்ஃப்யூம்ஸ் அதெல்லாம் நான் வாங்குறது வந்து பார்க்கோஸ்ல வாங்குவேன். அது தவிர்த்து அதிகமா நான் போயிட்டே இருக்கிற ஒரு இடம்னா வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். ஓகே. பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லாம் முக்காவாசி நாள் இருப்பேன். ஓகே. நீங்க வந்து ஒரு டிசைனர். ம். ஒரு டிசைனர்ன்றத தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் பிடிக்கும்? பிளஸ் உங்களுக்கு நீங்களே ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணிருப்பீங்களா? அது என்ன? ஆக்சுவலி எனக்கு குர்தாஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாரி எனக்கு சல்வாஸும் பிடிக்காது பெருசா. அது குர்தாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். அது தவிர்த்து சாரியும் பிடிக்கும். ஆனா நான் சாரி போட மாட்டேன். நான் ரொம்ப விரும்பி சட்டுன்னு போய் வாங்குறதும், போடுறதும் ப்ரிஃபர் பண்றது குர்தாஸ் தான் இருக்கும். ஓகே. நான் எனக்கு இதுவரைக்கும் எந்த ட்ரெஸ்ஸும் டிசைன் பண்ணிக்கிட்டது இல்ல. சிங்கிளா எனக்கு இந்த மாரி வேணும், அந்த மாரி வேணும்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கேனே தவிர, எனக்கே உட்காந்து ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணி நான் இதுவரைக்கும் போட்டது கிடையாது. ஓகே. இப்போ ட்ரெஸ்ஸுங்கும்போது இப்ப நீங்க குர்தா சொன்னீங்க. சாரீஸ் வந்து இப்ப உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல நாங்க பார்க்கும்போது நெறைய நீங்க சாரீஸ் தான் கட்டியிருக்கீங்க. எங்கெல்லாம் வாங்குவீங்க சாரீஸ்? எங்க போடணும் அது அகைன் இது எல்லாமே அப்படிதான். நான் அது கட்டாம கூட இப்ப கூட என்கிட்ட ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா இப்போ பில்லு கூட இது பண்ணாம அந்த டேக் கூட ரிமூவ் பண்ணாம நிறைய இருக்கும். ஓகே. என்னன்னா நம்ம போனோம்னா நம்ம வாங்கிடணும். அது அதுக்கப்புறம் நம்ம ஐயோ அந்த ட்ரெஸ் இப்ப வேணும்னு நினைச்சா அது நமக்கு இருக்காது. இதனால ஒரு சில நேரம் நம்ம வேஸ்ட் கூட பண்ணலாம். பட் தென் மோஸ்ட்லி அந்த மாதிரி வாங்கி போற இடத்துல பிடிக்கிறத வாங்கி வச்சுட்டோம்னா அது நிஜமாவே எங்க யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் வாங்குவேன். மேம் ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு டஸ்கியா இல்ல டார்க்கா இருக்கிற பொண்ணுங்களுக்கு நமக்கு இந்த கலர் செட் ஆகுமா? அந்த கலர் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்ன மாதிரி நம்ம ட்ரெஸ் சூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த அந்த கன்ஃபியூஷன் இல்லாம இருந்தாலே என்ன மாதிரி வேணா போடலாம். அந்த இந்த கலர் செட் ஆகுமா, அந்த கலர் செட் ஆகுமாலாம் கிடையவே கிடையாது. மென்டலி நம்ம எதை நம்புறோமோ அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த கலர் தான் எனக்கு செட் ஆகும், இந்த கலர் எனக்கு நல்லா இருக்காது, நம்ம முடிவு பண்றோம் நல்லா இருக்காது. இது நான் பர்சனலாவே பார்த்திருக்கேன். இது நான் இப்ப சொல்றேன்னா நான் சின்ன வயசுல இருந்து அப்படிதான். அப்படி கிடையாது. நானும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ஐயோ இந்த கலர் நம்ம போட்டா நல்லா இருக்குமா? ஏன்னா சமுதாயம் நம்ம அதுக்குள்ள நமக்குள்ள அதை திணிச்சிருக்கு. இது உனக்கு செட் ஆகாது, இது உனக்கு அதாகாது, இது ஃபேரா இருக்கிறவங்க போட்டா அது. ஆனா அதுக்குள்ள இருந்து வெளியில வரும்போதுதான் இப்போ நான் வந்து தைரியமா ஒண்ணு போட்டு போகும்போது வாவ்னு சொல்றவங்க இருக்காங்க. அதே கலரை நான் பயந்து போட்டு போகும்போது நல்லா இல்லைன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. புரியுதா? நம்மளோட கான்பிடன்ஸ் பொறுத்து தான் எல்லாமே. ஓகே. உங்களோட ரெகுலரான ஒரு டயட் பிளான் சொல்லுங்க. எப்படி நீங்க வந்து நான் பார்த்ததுல இருந்து இப்படியே எப்படி மெயின்டைன் பண்றீங்க? டயட் அப்படின்னா பெருசா ஒண்ணு நான் எப்பவுமே பண்ற விஷயம் என்னன்னா ஒரு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேல நான் சாப்பிட மாட்டேன். எங்கேயோ நான் படிச்சேன் அந்த மாதிரி 7 மணிக்கு மேல சாப்பிட்டோம்னா லங்ஸ் எல்லாம் தூங்க போயிடும். எல்லாத்தையும் தட்டி எழுப்பி நீ வந்து அது திட்டிக்கிட்டே எழுந்து உட்காந்து வேலை பார்க்கும், சீக்கிரமா போய் சேர்ந்துரும் எல்லாம் அப்படின்னு சொல்றதால நான் வந்து கொஞ்சம் ஈவினிங்ஸ்ல மட்டும் ஒரு 7 o'clock என்ன சாப்பிடணும் சாப்பிட்டுருவேன். இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் இது பனானா அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு முடிச்சிருவேன். அது இல்லாம லேட்லி நான் வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சேன். இப்போ பிகாஸ் முன்னாடி நமக்கு அவ்வளவு அறிவு கிடையாது. ஆனா ப்ரோட்டீன் நமக்கு தேவை. மூட்டு வலிக்கு தான் கால்சியம் இல்ல அது இல்ல அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா வந்து எல்லாத்துக்குமே புரோட்டீன் ரொம்ப 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 முக்கியம். சோ புரோட்டீன் பேஸ்ட் ஃபுட் வந்து எல்லாருமே எடுத்துக்கணும். பர்టిక్యులர்லி லேடிஸ் கேர்ள்ஸ் வந்து நிறைய சாப்பிடணும். நீங்க அந்த சுண்டல் அந்த மாதிரியா மேம்? சுண்டல் இப்போ சுண்டலா உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா என்ன பண்ணலாம்னா அதை நீங்க வந்து ஊற வச்சு அரைச்சு நான் தோசையா பண்ணிடுவேன். இப்போ வெறும் அரிசிக்கு பதிலா வெறும் வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை நான் ஊற வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு அது கூடவே கொஞ்சோண்டு உளுந்து வெந்தயம் ஊற வச்சுட்டு கூட வேற ஏதாவது பருப்பு திடீர்னு எனக்கு பாசி பயிர் போடணும்னா பாசி பயிர் போடுவேன். வேற ஏதாவது பருப்பு போடணும்னா வேற ஏதாவது பருப்பு ஊற வச்சுட்டு அரைச்சு நம்ம அதே மாதிரி புளிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு 6 மணி நேரம் விட்டீங்கன்னா அது அழகா புளிச்சிடும். அது தோசை ஊத்துனீங்கன்னா சூப்பரா மொறுன்னு வரும். இல்ல அது கூடவே வந்து நீங்க கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க கோதுமை மாவோ இல்ல நீங்க கொஞ்சமா அரிசி மாவோ கூட சேர்த்துக்கலாம். சூப்பரா வரும். இப்போ நீங்க புரோட்டீன் உங்களுக்கு நிறைய உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். எல்லா வகையும் இப்படிதான் நம்ம உட்காந்து மொத்தமா இவ்வளவு புரோட்டீன் நம்மளால சாப்பிடவே முடியாது. முட்டை அதிகமா எடுத்துக்கோங்க. அப்புறம் சோயா அது அதிகமா எடுத்துக்க ஆரம்பிங்க. நம்ம எல்லாமே ஃபுட்ல எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா மேட்டர் ஓவர். அவ்வளவுதான். ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி இருக்கா? எக்ஸசைஸ்? ஆஃப் கோர்ஸ் ஒர்க் அவுட் இருக்கு. நம்ம வந்து வெறும் டயட்ல மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து ஸ்கின் அது இதெல்லாம் டொஸ்க்குன்னு தான் ஆயிரும். நம்ம வந்து இப்போ யங்காவே இருக்கணும், எல்லாமே ஸ்கின்னுமே வந்து ஃபிட்டா இருக்கணும், பாடி ஃபிட்டா இருக்கணும், ஸ்கின் டைட்டா இருக்கணும். அதுனா கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் தான். என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் வந்து யோகா பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டு முன்னாடி நானும்
நானும் வந்து முதல்ல ஜிம்முக்கு போயிட்டு ட்ரெட்மில்ல மாங்குன்னு நடந்து ஏஎஃப்எக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த காலகட்டம்லாம் உண்டு. ஓகே. ஆனா ஜிம்முக்குன்னு நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து கார்டியோ எங்க வேணா பண்ணிடலாம். ஆனா ஜிம்முக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா வெயிட்ஸ் பண்ணுங்க. வெயிட் பண்ணும்போது தான் நம்ம ஸ்கின் டைட் ஆகும். நிறைய விஷயங்களுக்கு அது நல்லது. உங்களுக்கு ஷேப்பு ஓகேவா, நம்ம ஃபேட்டை பர்ன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேட் பர்ன் ஆகி அது மசிலா ஃபார்ம் ஆகிறது நம்ம வெயிட்ஸ் பண்ணும்போது தான் நடக்கும். ஸோ வந்து கண்டிப்பா இது வந்து வெயிட்ஸ் பண்றதுலாம் ஆண்களுக்கானது இல்லை, வெயிட்ஸ் பண்றதுலாம் வந்துட்டு இந்த மாடல்ஸ்க்கானது அப்படிலாம் விட்டுட்டு அது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான். இப்போ பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன காடு மலை மேடுன்னு வேலை பார்த்துருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கியிருப்பாங்க. இப்போ அதுல இருந்துலாம் நம்ம வெளியில வந்துட்டோம். ஸோ அது பண்ண ஆரம்பிக்கணும். அது இல்லாம நான் வந்து டான்ஸ் கிளாஸும் போறேன். கிக்கீஸ் டான்ஸ் கிளாஸ்க்கு தான் போறேன். ஸோ என்ன இப்ப டான்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. அது வந்து ஃபுல்லா சாங்ஸ் நமக்கு பிடிச்ச சாங்ஸ் போட்டு மொத்தமா ஆடுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் தான். ஒரு 1 ஹவர்ல ஈஸியா நான் பார்த்தேன்னா ஒரு 350 கேலரிஸ் ஈஸியா பர்ன் பண்ணிருப்பேன். நான் வேற எதுலயுமே அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்டா நான் பண்ண மாட்டேன். 350 400 அந்த ரேஞ்சில் இருக்கும். அது எப்படின்னா நமக்கு வந்து கார்டியோவும் ஆகும். நீங்க வந்து 1 ஹவர் நீங்க பண்ணிருக்கீங்கன்றது தெரியவே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் போட்டு நீங்க டான்ஸ் ஆடிட்டே இருப்பீங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ண மாதிரியும் இருக்கும், அதே நேரத்துல பர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். அந்த டயர்ட்னஸ் ஐயோ போணுமான்ற ஃபீலே கொடுக்காது. எப்போ போலான்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். அது ஒரு ஜாலியான ஒரு ஒர்க் அவுட்னா டான்ஸ் தான் நான் சொல்லுவேன். சோ அது இந்த மூணுமே நான் எல்லா நாளும் பண்ண மாட்டேன். ஒரு நாள் அப்படி வச்சுட்டு மாறி பண்ணணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்க பண்ணணும்னு சொல்ல, ஆனா ஏதாவது ஒன்னாவது நீங்க பண்ணணும். மினிமமா வாக் அது பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். கேட்ட எல்லா கேள்விக்குமே பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கும் நன்றி. நான் சொன்ன எல்லா பதிலையும் பொறுமையா கேட்டுக்கிட்டீங்க. உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. யா. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.